தானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் கணக்கு தானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க புதிரை விளக்கும் விடைதான் நிலையாய் நிலைக்கும் புதிர்தான் என்னாய் விண்ணாய் மண்ணாய் பொன்னாய் மனதிலும் பதிந்திடுமே நம் அறிவிலும் வளர்ந்திடுமே கணக்கு தானே வாழ்க்கை அட நமக்குள் இருக்கும் வெட்க ஒன்றாய் இரண்டாய் வென்றாய் நின்றாய் வாழ்வை வளர்த்திடுமே நன்னறத்திலும் சிறந்திடுமே கணக்குதானே வாழ்க்கை ஷியாமளவாணி 90.4 வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்குவோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இனி நீங்கள் கேட்க இருப்பது நாடக கணிதம். இந்நாடகத்தின் தலைப்பு சதவீத கணக்கு. இதில் பங்கேற்பவர்கள் இதில் பெருமையாக வளையங்குளத்தை சேர்ந்த வைரசாந்தி, இதில் பேச்சியாக வளையங்குளத்தை சேர்ந்த முருகேஸ்வரி. நாடக கதை எழுதியவர் திரு எம் வினோத்குமார். பேச்சி, என்ன முணுமுணுத்துக்கிட்டே வர்ற? என்ன செய்தி? வர்ற வழியில சுவத்துல நோட்டீஸ் ஓட்டி இருந்தாங்கடி. என்ன எழுதி இருந்துருச்சு? புத்தக திருவிழா நடக்க போகுதான், அதுதான் எங்க பார்த்தாலும் ஒரே விளம்பரம். இதுல என்ன பெரிய விஷயம்? ஒண்ணுமில்லையே. அடியே, அது இல்லடி. பின்ன என்ன சங்கதி? தள்ளுபடி தராங்களாம். என்னது தள்ளுபடியா? ஆமாண்டி, 10% தள்ளுபடியாம். அதுவும் போக 1000 ரூபாய்க்கு மேல வாங்குறவங்களுக்கு 20% தள்ளுபடியாம். இந்த பாரு, எனக்கு தள்ளுபடி சதவீதம் % இதை பத்தி எல்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ரூபா கணக்கு அம்புடுத்தான். சரி இரு, இந்த தள்ளுபடிய எப்படி ரூபாவா மாத்தி கணக்கு பண்றதுன்னு சொல்லித்தாரேன். உனக்கு ரொம்ப ஈஸியா புரியும். பரவாயில்லையே, சொல்லு. எப்போதுமே தள்ளுபடி சதவீதம் அப்படின்னா மலைச்சு நிக்க கூடாது. அதுவும் ஒரு வகையான கணக்கு தான். சரி சரி, நீ சொல்லு பார்க்கலாம். தள்ளுபடினா நம்ம வாங்குற பொருளோட விலையில இருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கழிச்சிருவாங்க. அப்புறம் இந்த தள்ளுபடி தொகைய சதவீதத்துல தான் சொல்லுவாங்க. சரி, அப்ப சதவீதம்னா என்ன? சதவீதம்ன்றது 100க்கு கணக்கு பண்ணி சொல்லுவாங்க. இப்ப 100ல 10%. ஏய் இரு இரு இரு, ரூபாயில சொல்லு, அப்பதான் எனக்கு சீக்கிரம் புரியும். 100ல 10%னா 10 ரூபாய். இத ஃபார்முலா மூலம் சொல்லணும்னா 10/100ன்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப 15%னா எவ்வளவு? அப்ப 100ல 15 ரூபாய். சரி பேச்சி, இப்ப 550 ரூபாய்க்கு புக்கு வாங்கணும்னா எவ்வளவு தொகை தள்ளுபடி ஆகும்? அப்ப 550 10/100ஆல பெருக்கணும். அப்படி நீ செய்யும் போது 55 ரூபாய் விட கிடைக்கும். சரி, இப்ப எவ்வளவு ரூபாய் கழியும்? மீதம் எவ்வளவு ரூபாய் கட்டணும்? கேள்வியெல்லாம் நல்லா தான் கேக்குற. தெரிஞ்சுக்கிற வேணாமா பின்ன? ஆமா, இந்த 55 ரூபாய 550ல கழிச்சேன்னா 495 ரூபாய் இன்னும் நம்ம கட்டணும். பரவாயில்லையே. இப்ப 1300 ரூபாய்க்கு வாங்கணும்னா 20% தள்ளுபடி போக எவ்வளவு கட்டணும்? 1300 20/100ஆல பெருக்கணும். இப்ப 260 ரூபாய் கிடைக்கும். அந்த 260 ரூபாய 1300ல இருந்து கழிச்சா 1040 ரூபாய். அதைத்தானே நம்ம கட்டணும். சரியா சொன்ன. அப்ப சாயந்தரம் போகலாமா? கட்டாயம் போகலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இதுவரை நீங்கள் கேட்டது நாடக கணிதம். இதில் பங்கேற்றவர்கள் ஷியாமளவாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம், தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இதுபோன்ற பல நிகழ்ச்சிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம்.
நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளிப்பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. இனி நீங்கள் கேட்க இருப்பது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்பவர்கள் மதுரை மாவட்டம் பெருங்குடி கிராம மக்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கக்கூடிய மக்களின் இப்போது அறிமுகம். என் பேர் எஸ் மாரியம்மா, பெருங்குள்ள இருக்கோம். 100 நாள் வேலை பார்க்குறேன் சார். என் பேர் பசுவதி, 5வது படிச்சிருக்கேன் சார். என் பேர் சரஸ்வதி, 4வது படிச்சிருக்கேன். என் பேர் மூக்கம்மாள், 100 நாள் வேலை பார்க்குறேன், பெருங்குடி. ராஜாமணி, 7 படிச்சிருக்கேன். என் பேர் சீதாலட்சுமி, 5வது படிச்சிருக்கேன். நான் மணிமாலா, நான் 8 வரைக்கும் படிச்சிருக்கேன். பேர் முத்துலட்சுமி, நான் படிக்கலை. என் பேர் இளமி, நான் 5வது வரைக்கும் படிச்சிருக்கேன். சரி, அவங்க எல்லாருக்கும் முதல் கேள்வி, கணக்கு தெரியுமா? நீங்கள் எந்த அளவுக்கு கணக்கை புரிஞ்சிருக்கிறீங்க? எந்த மாதிரியான கணக்குகள்லாம் உங்களுக்கு தெரியும்? எனக்கு கணக்கு தெரியும், ஆனால் ஓரளவுக்கு கூட்டல் கழித்தல் இப்போ உள்ள நாகரிக காலங்களில் உள்ளது சரியாக தெரியாது. ஆனால் பழையது நாங்கள் படித்ததில் பழசு எல்லாமே தெரியும். கணக்கு வகுத்தல், பெருக்கல், கூட்டல், கழித்தல் இதெல்லாம் தெரியும். சரி, கணக்கில் 1லேருந்து 9 வரைக்கும் கழிச்சிட்டு 7ல் 3 கூட்டினா 10, 10லேருந்து 10 கூட்டினா 20, 50லேருந்து 20 சேர்த்தா 70. இந்த மாதிரி கணக்கெல்லாம் தெரியும் சார். சரி, நீங்கள்? எனக்கு ஓரளவுக்கு கணக்கு தெரியும் சார். எனக்கும் தெரியும் சார் கணக்கு. சரி, போதும். கணக்கை நம்ம எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம்? பண விஷயத்தில் கணக்கு பார்க்குறோம். சரி, வேற கொஞ்சம் யோசிங்க. பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுறோம், அதுவும் கணக்கு தானே. வீட்டு செலவெல்லாம் செலவழிக்கிறோம், அதுவும் கணக்கு தானே. சரி, வேற யாராவது ஏதாவது வேற சொல்லுங்க. கடையில் சாமியாக வாங்கினா கணக்கு பார்த்து கணக்கு சொல்கிறேன். சரி, வேற யாரோ? எல்லாருமே சொல்லலாம். குடும்பத்தில் செலவாகுதுன்னா அதை கணக்கு பார்த்து கரெக்டாக வீட்டில் மாதிரி செய்கிறேன். சரி, வேற? ஆமாம், குடும்பத்தில் பட்ஜெட் போடுறோம், அது ஒரு கணக்கு வழக்கு தான். கணக்கு இல்லாத இடமே கிடையாது. எங்கே போனாலும் காசு செலவழிக்கிற இடத்துல பூராமே கணக்கு வழக்கு தான். அதுதான் முக்கியத்துவம், கணக்கு தான். காசுல மட்டும்தான் கணக்கு இருக்கா? வேற எதுலையும் கணக்கு இல்லையா? டெய்லரிங்கில் கணக்கு இருக்குங்க சார். நான் டெய்லரிங். முக்கியமான பாயிண்ட், டெய்லரிங்கில் கணக்கு இருக்குன்னு சொன்னீங்க. அதில் நீங்கள் கணக்கு எந்த மாதிரி பயன்படுத்துகிறீங்க? இன்ச்சுன்னா 10 இன்ச்சு 15 இன்ச்சு அப்படின்னா அளவுக்கு. மீட்டருன்னு சொன்னால் சென்டிமீட்டர்னா 1 2 3 அந்த மாதிரி 100க்குள்ளே சென்டிமீட்டர் கணக்கு. இப்போ இந்த அளவு சம்மந்தமாக சொன்னீங்க, இந்த அளவு எதில் வருது? துணி சம்மந்தப்பட்ட கணக்கு சார். சரி, வேற? வருமானம் பார்க்குறோம், தச்சோம்னா அதுலேயும் கணக்கு வரும். சரி, வீட்டில் அரிசி வாங்கிறோம், சமைக்க காய் வாங்குகிறோம், பால் வாங்குகிறோம், கணக்கு எல்லாமே எனக்கு கணக்கு. நல்ல விஷயம் ஒன்று சொன்னீங்க, பால் அப்படின்னு சொன்னீங்க. பாலில் நீங்கள் எந்த மாதிரி கணக்கு பயன்படுத்துகிறீங்க? 1/4 லிட்ரு, 1/2 லிட்ரு, 1 லிட்ரு இப்படி கணக்கு வச்சு 200 100 அப்படி கணக்கு வச்சு பால் வாங்குகிறோம். அதெல்லாம் ஒரு கணக்கு தானே. சரி, காமூடு அரிசி வாங்குவோம், அது 500 அதுவும் கணக்கு தான். சரி, காமுடன் சொன்னீங்களே, அது எத்தனை கிலோ? 25 கிலோ. அப்போ அரை மூடை? 50 கிலோ. ஒரு மூடை? 100 கிலோ. சரியாக சொன்னீங்க. வேற எதில் கணக்கு இருக்குது? பட்டர் பீன்ஸ் அப்படியே அரைக்க அப்படின்ட்டு வாங்குவோம் நாங்கள். பட்டர் பீன்ஸு, சோயா பீன்ஸு இது படிக்கிறவங்க தான் வாங்குவோம். சரி, வேற என்ன கணக்கு பார்த்து வாங்குறீங்க? அரிசி சொல்லிட்டாங்க, காய்கறி வந்துருச்சு, பால் வந்துருச்சு, வேற? பால் மட்டும் தான் லிட்டரில் வாங்குறீங்களா? ரீபண்ட் ஆயில், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் லிட்டர் கணக்கில் தான் வாங்குகிறோம். சரி, வேற என்ன லிட்டர் கணக்கில் வாங்குறீங்க? ரேஷன் கடையில் மண்ணெண்ணெய் வாங்குகிறோம், அதுவும் லிட்டர் கணக்கு தான். வீட்டில் வண்டி வச்சுருக்கோம், பெட்ரோலு டீசலு கடையில் போய் வாங்கி உபயோகிக்கிறோம். லிட்ரு கணக்கில் வாங்குகிறோம் சார். சரி, லிட்டர் கணக்கு வந்தாச்சு, படி கணக்கு வந்தாச்சு, கிலோ கணக்கு வந்தாச்சு. சரிங்களா? இதை தவிர்த்து நம்ம வேற என்ன எடை போட்டு வாங்குகிறோம்? பூவெல்லாம் கிலோ கணக்கில் நிறுத்து பார்த்து வாங்குகிறோம் சார்.
சரி, பூவை திராஸில் மட்டும் தான் நிறுத்தி பார்த்து வாங்குவீங்களா? படிக்கணக்கில் அளந்து வாங்க மாட்டீங்களா? படிக்கணக்குலையும் வாங்குவோம். இங்கிட்டு கிராமத்துலேருந்து போடுறவங்க அப்புறம் படிக்கணக்கு தான் கொண்டாந்து போடுவாங்க. சரி, நெல் விலைக்கு வாங்குகிறோம், அது கிலோ கணக்கில் தான் வாங்குகிறோம். 60 கிலோ ஒரு மூடை. சரி, நெல்லை பொறுத்த வரைக்கும் 60 கிலோன்றது ஒரு மூடையா? 60 கிலோ தான் ஒரு மூடையே. சரி, எல்லாமே வந்து கணக்கோட சேர்ந்து வருது. அளந்து ஊற்றக்கூடிய லிட்டர். இந்த 100 நாள் வேலை போக என்ன வேலை பார்க்குறீங்க? விவசாய வேலைக்கு போவோம். வயக்காட்டில் 6 மாதத்துக்கு வேலை இருக்கும். வேற யாரும்? கம்மா வேலை 100 நாள் பார்ப்பேன். கம்மாயில் போய் இந்த மண் இது வெட்டி. சரி, நீங்கள்? நாங்கள் விவசாய வேலை பார்ப்போம். நாற்று பிடுங்க, களை எடுக்க எல்லா வேலையும் நாங்கள் பார்ப்போம். நல்லா சொன்னீங்க. இப்போ ஒரு சில கணக்கு கேட்குறேன். கிட்னம்மா கடைக்கு போகிறாங்க, சோப் ஆயில் 120 ரூபாய்க்கு வாங்குறாங்க, சோப்பு தூள் 50 ரூபாய்க்கு வாங்குறாங்க, சோப்பு கட்டி 25 ரூபாய்க்கும் வாங்குறாங்க. அப்படின்னா அவங்க மொத்தமாக எவ்வளோ ரூபா இந்த பொருள்களுக்காக செலவழிச்சிருக்காங்க? மொத்தம் வந்து 195 ரூபா செலவழிச்சிருக்காங்க. சரி, இதுவரையும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளுக்கு பதில் சொன்ன எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகள். இதுவரை நீங்கள் கேட்டது களப்பணி மக்களோடு கணிதம். இதில் பங்கேற்றவர்கள் மதுரை மாவட்டம் பெருங்குடி கிராம மக்கள். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்போது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். வணக்கம் நேயர்களே, ஷியாமலா வாணி 90.4 சமுதாய வானொலி. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இது தொலைபேசி வழியே கணிதம். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெறுவோர் பாரபத்தி கிராம மக்கள். கணித கேள்விகளை கேட்பவர் பாரபத்தி திலகவதி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் வேட்டச்சி. எந்த ஊர் நீங்க? பாரபத்தி. என்ன வேலை பார்க்குறீங்க? 100 நாள் வேலை பார்க்குறோம். என்ன படிச்சிருக்கீங்க? 8. உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் படிச்சிருக்காங்க? என் வீட்டுக்காரங்க படிச்சிருக்காங்க. என்ன படிச்சிருக்காங்க? 12. அப்படியா? பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்களா? இன்னும் படிக்கல. உங்கள் வீட்டில் கணக்கு வழக்கன்னா யார் பாப்பா? எங்கள் வீட்டுக்காரங்க தான் பார்ப்பாங்க. சரி, இப்போ நம்ம கேள்விக்கு போகிறோம். ஒரு வண்டி மாடு இருக்குது, அதில் 4 மாடு இருக்குது. 3 வண்டியில் எத்தனை மாடு இருக்கும்? 12. சரியான பதில். பதில் எப்படி கண்டுபிடிச்சிங்க? பெருக்கி கண்டுபிடிச்சு. அடுத்த கேள்விக்கு போவோம். ஒரு கூடையில் வந்து 60 ஆப்பிள் பழம் இருக்குது. ஒரு கூடையில் 60 ஆப்பிள் பழம் இருக்குன்னா 5 கூடையில் எத்தனை ஆப்பிள் பழம் இருக்கும்? 300. எப்படி இப்போ சொல்கிறீங்க? பெருக்கி. சரி, சரியான பதில். அடுத்த கேள்விக்கு போகிறேன். வீட்டிலனா இட்லி கொப்பரை யூஸ் பண்ணுவோம்ல, ஒரு அடுக்கில் 12 இட்லி எடுக்கிறோம். அப்படின்னா 4 கொப்பரையில் எத்தனை இட்லி எடுக்கலாம்? 48. எப்படி சொல்கிறீங்க? பெருக்கி. எதாவில் பார்ப்பிருக்கு நீங்கள்? 12 4ஆல் பெருக்கி. சரியான பதில். அடுத்த கேள்விக்கு போகலாம். ஒரு முட்டை கூடு இருக்குல்ல, அந்த முட்டை கூட்டில் 9 முட்டைகள் வைக்கலாம். அதே மாதிரி 4 கூட்டில் எத்தனை முட்டை வைக்கலாம்? 36. என்னப்பா செஞ்சீங்க? பெருக்கி. சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போகலாம்ப்பா. ஒரு பேனாவை 10 ரூபாய்க்கு வாங்குகிறோம். அப்போ 10 பேனாவை எத்தனை ரூபாய்க்கு வாங்கலாம்? 100. சரிப்பா, என்ன செஞ்சீங்க? கூட்டு. சரிப்பா, சரியான பதில். அடுத்த கேள்விக்கு போவோம். ஜவுளி கடையில் ஒரு சேலை வந்து 400 ரூபாய்க்கு வாங்குகிறோம். அதே சேலையை 400 ரூபா சேலையை 6 சேலை வாங்கினா எவ்வளோ ஆகும்? 2400 ரூபா. எப்படி சொன்னீங்க? பெருக்கிதாக்கா. எதால பெருக்குனீங்க? 400 போட்டு 6ல் பெருக்கு. சரியான பதில். அடுத்த கேள்விக்கு போவோம். இப்போ காட்டுக்கு நம்ம வேலைக்கு போகிறோம். அப்போ ஒரு மரம், நிறையா மரங்கள் இருக்குது. அதில் ஒரு மரத்தில் மட்டும் 7 பறவை இருக்குது. இன்னொரு மரத்தில் வந்து 15 பறவைகள் இருக்குது. அப்போ 2 மரத்துலையும் எத்தனை பறவைகள் இருக்கும்? சேர்த்து 2ஐயும் சேர்த்து சொல்லணும். 22. சரியான பதில். என்ன செஞ்சீங்க? கூட்டி சொன்ன. சரிப்பா, சரியான பதில். ஷியாமலா வாணி 90.4 சமுதாய வானொலியில் கணித வினாடி வினா, நாடக கணிதம், கணித கலந்துரையாடல், கற்றலும் கற்பித்தலும், களப்பணியில் கணிதம்,
தொலைபேசி வழி நேரடி கணித கலந்துரையாடல், இதுபோன்ற பல நிகழ்ச்சிகள் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். எங்கள் பேர் ஆறுமுகம் மேடம். நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க? நாங்கள் 100 வேலை பார்க்குறோம். உங்கள் ஊர் எந்த ஊர்? எங்கள் ஊர் பாரப்பட்டி. இப்போ எங்கேருந்து பேசுகிறீங்க? நாங்கள் கம்மாவளியிலேருந்து தான் பார்க்குறோம். என்ன படிச்சிருக்கீங்க? 5 படிக்கிறோம். உங்கள் வீட்டுக்கார படிச்சிருக்காரா? எங்கள் வீட்டுக்காரங்க படிக்கல. பிள்ளையெல்லாம் படிச்சிருச்சு. படிச்சிருக்காங்க. சரி, கணக்கு வழக்குனா வீட்டில் யார் பொறுப்பாக இருக்கிறது? நாங்கள் தான். இப்போ கேள்விக்கு போகலாமா? பால் பண்ணை இருக்குல்ல, அந்த பால் பண்ணையில் ஒரு டின்னுக்கு 10 லிட்டர் பால் பிடிக்கும். அப்படின்னா 6 டின்னில் எத்தனை பால் பிடிக்கும்? எவ்வளோ லிட்டர் பால் பிடிக்கும்? 600 லிட்டர். தப்பாக சொல்கிறீங்க. 60 லிட்டர். சரியான பதில். எப்படி சொல்கிறீங்க? பணம் கூட்டணும் மேடம். கூட்டினீங்களா பெருக்குனீங்களா, என்ன செஞ்சீங்க? கூட்டணும். சரியான பதில். சரிங்க மேடம். சரி, உங்கள் பிள்ளைங்க என்ன படிக்கிறாங்க? எங்கள் பிள்ளையெல்லாம் படித்து முடிச்சிருச்சு. அதுக்கு 9, 8 படித்து முடிச்சு கட்டி கொடுத்தாச்சு. சரி, அடுத்த கேள்விக்கு போகிறோம். இப்போ ஒரு நகை கடைக்கு போகிறீங்க, கௌரிங் நகை கடைக்கு. கௌரிங் நகை கடைக்கு போகும்போது ஒரு கௌரிங் மோதிரம் வாங்கலான்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க. இந்த மோதிர விலை வந்து 1000 ரூபாய். அப்போ அதே மாதிரி 7 கௌரிங் மோதிரம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு, ஒரு விசேஷத்துக்கு 7 மோதிரமும் ஒன்று சொன்ன மாதிரி வாங்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு நீங்கள் 7 மோதிரம் வாங்குறீங்க. 7 மோதிரம் வாங்கினா அப்போ ஒரு கௌரிங் மோதிரத்தை விலை வந்து 1000 ரூபாய். அப்போ 7 மோதிரத்தின் விலை எவ்வளவு? 7000. சரியான பதில். என்ன செஞ்சீங்க? கூட்டிட்டான் பார்த்தேன் மேடம். கூட்டினீங்களா? ஆ. சரியான பதில். அடுத்த கேள்விக்கு போகலாமா? சரிங்க மேடம். இப்போ நம்ம பஸ்ஸில் போகிறோம், 70 பேர் போகிறாங்க பஸ்ஸில். 70 பேர். ஆமாம். அப்படின்னா 5 பேருந்தில் எத்தனை பயணிகள் இருப்பாங்க? அந்த 70 பேர் மாதிரியே 5 பேருந்தில் எத்தனை பேர் இருப்பாங்க? 350 பேர். சரியான பதில். என்ன செஞ்சீங்க? பெருக்கணும் மேடம். சரியான விடை. சரிங்க மேடம். அடுத்த கேள்விக்கு போகலாம். சொல்லுங்க மேடம். நம்ம வீட்டில் என்ன கோழி வளர்க்குறோம் இல்லையா? ஆமாம். இப்போ நம்ம கோழியை விற்கணும்னு இப்போ நினைக்கிறோம். அப்போ ஒரு கோழியை 350 ரூபாய்க்கு விற்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது 5 கோழியை விற்கிறோம். 5 கோழிக்கு அப்போ எவ்வளோ நம்ம விற்கலாம்? 5 கோழிக்கு 350 ரூபா மணிக்கியா? ஆமாம். 350 ரூபா மணிக்கு 1750 ரூபா. சரியான பதில். எப்படி சொல்கிறீங்க? கூட்டி பெருக்கணும் மேடம். சரியான விடை. சரி மேடம். அடுத்த கேள்வி போகலாம். காட்டுக்கு வேலைக்கு போகிறோம். அப்போ ஒரு மரத்தில் வந்து 90 மாங்காய் இருக்குது. 90 மாங்காய். ஆமாம். அதே மாதிரி இன்னொரு மரத்தில் வந்து 110 மாங்காய் இருக்குது. 110 மாங்காய். ஆமாம். 2 மரத்திலும் எத்தனை மாங்காய்கள் இருக்கும்? 2 மரத்துலையும் சேர்ந்து 200 மாங்காய் மேடம். சரியான பதில். அடுத்த கேள்வி போகலாம். ஒரு காகிதம் ஒன்றை நம்ம 2ஆய் மடிக்கிறோம். ஆமாம். 2ஆக மடித்தா 4 காகிதங்களை எத்தனை பாகங்களாக மடிக்கலாம்? 8. சரியான பதில். என்ன செஞ்சீங்க? கணக்கு பார்த்தேன்னு சொல்கிறேன் மேடம். அதாவது கூட்டினீங்களா, பெருக்குனீங்களா, வகுத்தீங்களா, என்ன செஞ்சீங்க? கூட்டினேன் மேடம். சரியான விடை. சரி மேடம். அடுத்த கேள்விக்கு போகலாம். இப்போ பிள்ளைகளுக்குன்னா நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைகளுக்கு பாக்ஸு, அதாவது டப்பா வாங்கி தரோம் இல்லையா? ஆமாம். அதில் 3 பென்சில்கள் வைக்கலாம். அதே மாதிரி இன்னொரு டப்பாவை எடுத்தால் அதில் 6 பென்சில் வைக்கிறோம். அப்போ 2ஐயும் சேர்த்து கூட்டினால் எத்தனை பென்சில்கள் இருக்கும்? 9. சரியான விடை. நிகழ்ச்சியை நன்றாக கேளுங்கள். ஒளிபரப்பான நிகழ்ச்சிகள் குறித்து மாதந்தோறும் கேள்விகள் கேட்கப்படும். சரியான பதில் கூறுபவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் நாகலட்சுமி. எந்த ஊர் நீங்கள்? பாரப்பட்டி. என்ன வேலை பார்க்குறீங்க? 100 வேலை பார்க்குறோம். வேறு வேலைக்கு போவீங்களா? இல்லை, வேறு வேலைக்கெல்லாம் போகலாம். சரி, நீங்கள் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். எத்தனை படிச்சிருக்கீங்க? 10th. என்ன வீட்டுக்காரர் என்ன படிச்சிருக்காங்க? உங்கள் வீட்டுக்காரர் 8th படிச்சிருக்காங்க. பிள்ளைய படிக்கிறாங்களா? இல்லை, பிள்ளைல 2 வருஷம் சேர்க்கணும். நீங்களும் உங்கள் பையனும் கடைக்கு போகிறீங்க. சொல்லுங்கள். பேனாவும் பென்சிலும் 2ம் சேர்ந்து வாங்குறீங்க. ஆ. பென்சிலின் விலை வந்து 24 ரூபா, பேனாவின் விலை வந்து 15 ரூபா. அப்போ 2ம் எவ்வளவு வரும்? 39 ரூபா. சரியான பதில். என்ன செஞ்சீங்க? கூட்டி சொன்னீங்களா? சரி, அடுத்த கேள்வி போகலாமா? 120 ரூபாய்க்கு உளுந்து வாங்குகிறோம். துவரம் பருப்பு 180 ரூபாய்க்கு வாங்குகிறோம். 2ஐயும் கூட்டினா என்ன விலைக்கு? 300 ரூபா தான். என்ன செஞ்சீங்க? கூட்டி சொன்னோம். சரியான விடை. அடுத்த கேள்வி போகலாம். போகலாம். நீங்கள் கடைக்கு புக்கு வாங்க போகிறீங்க. ஒரு புக்கோட விலை வந்து 190 ரூபா. அப்போ 3 புக்கோட விலை எவ்வளவு? 570 ரூபா. சரியான விடை. என்ன செஞ்சீங்க?
பெருக்கி சொன்னோம். பெருக்கி சொன்னீங்களா? அடுத்த கேள்விக்கு போகலாம். ட்ரெயினில் இருக்கும் நபர் 30 பேர், இன்னொரு ட்ரெயினில் 50 பேர். அப்போ இரு ட்ரெயின்லேயும் உள்ள ஆள்கள் எத்தனை பேர்? 80 பேர். சரியான பதில். என்ன செஞ்சீங்க? பூர்த்தி சொன்னோம். இப்போ நீங்கள் உங்கள் கையில் 80 ரூபா இருக்குது. ஆ. ஒருத்தர் வந்து திடீர்னு வந்து ஒரு 40 ரூபா இருந்தால் கொடுமா ம். அப்படின்னு கேட்குறாரு. ஆ. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? 40 ரூபாயை கொடுத்துருவீங்க. ஆமாம். 40 ரூபா கொடுத்தா உங்கள் கையில் மீதி எவ்வளவு இருக்கும்? 40 ரூபா இருக்கும். சரியான விடை. அடுத்த கேள்வி போவோம். இப்போ 150லிருந்து 120 கழித்தால் எவ்வளவு விடை கிடைக்கும்? 30 ரூபா இருக்கும். சரியான விடை. அடுத்த கேள்வி. இப்போ ஒரு ஆடை 4000 ரூபாய்க்கு வாங்குகிறோம். வாங்கி 4000 ரூபாய்க்கு வாங்கின ஆட்டை 2500 ரூபாய்க்கு விற்கிறோம். 2500 ரூபாய்க்கு விற்றா லாபமா நஷ்டமா? நஷ்டம் தான். எவ்வளவு நஷ்டம்? 4000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். அது வந்து 2500 ரூபாய்க்கு விற்றோன்னா மிச்சம் 1500 ரூபா நஷ்டம் தானே. சரியான பதில். அடுத்த கேள்வி போகலாம். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் ஒளி பதிவிற்காக எங்களின் வானொலி நிலையத்திற்கு நீங்கள் வந்திருந்த போதும், நாங்கள் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் ஒளி பதிவு செய்த போதும் உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களையும், இந்நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பகுதிகள் குறித்தும், நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றம் குறித்தும், நிகழ்ச்சியை கேட்டதனால் நீங்கள் கண்ட உண்மையான பலன் குறித்தும் உங்களின் கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 96 77 71 67 30. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம். சமயக்கால் மேடம். என்ன பண்றீங்க? பூர்ணா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படியா? படிச்சிருக்கீங்களா? 3 படிச்சிருக்கேன் மேடம். ஒருத்தர் வந்து கட்டில் வாங்க போறாங்க. 2 கட்டில் வாங்கலாம்னு போறாரு கடைக்கு. சரிங்க மேடம். அப்போ ஒரு கட்டிலோட விலை 3500 ரூபாய். சரிங்க மேடம். இன்னொரு கட்டிலோட விலை 2500. சரிங்க மேடம். அப்போ 2 கட் விலை என்ன? 6000 மேடம். சரியான விடை. அடுத்த கேள்வி போகலாம். சரிங்க மேடம். 120 ரூபாயிலிருந்து 57 ரூபாயை கழித்தால் எவ்வளவு கிடைக்கும்? 57 ரூபாயா மேடம்? 63 ரூபா மேடம். சரியான விடை. அடுத்த கேள்வி போகலாம். சரிங்க மேடம். ஒரு சைக்கிளோட விலை வந்து 4000 ரூபாய். சரிங்க மேடம். அப்போ இன்னொரு சைக்கிளோட விலை வந்து 3500. சரிங்க மேடம். அப்போ இரு சைக்கிளின் விலை என்ன? 7500 மேடம். சரியான விடை. அடுத்த கேள்வி போகலாம். சரிங்க மேடம். ஒரு கிலோ லட்டின் விலை வந்து 100 ரூபாய். அதே மாதிரி 15 கிலோ லட்டு வாங்குறீங்க, விலை என்ன? 1500 ரூபா மேடம். சரியான விடை. இப்போ நீங்கள் உங்கள் பசங்களுக்குன்னா பந்துனா வாங்கி தருவீங்கல்ல, ஒரு பெட்டியில் 50 பந்துகள் வச்சுருக்காங்க. 50 பந்துகளா மேடம்? ஆமாம், 50 பந்துகள் வச்சுருக்காங்க. இன்னொரு பெட்டியில் வந்து 60 பந்துகள் வச்சுருக்காங்க. சரிங்க மேடம். இரு பெட்டியிலும் எத்தனை பந்துகள் இருக்கும்? 110 மேடம். சரியான விடை. அடுத்த கேள்வி. ஒரு கூடையில் 170 கொய்யாக்காய் இருக்கு. சரிங்க மேடம். இன்னொரு கூடையில் 120 கொய்யாக்காய் இருக்கு. அப்போ இரண்டும் சேர்த்தால் எத்தனை கொய்யாக்கள் இருக்கும்? 290. சரியான விடை. அடுத்த கேள்வி. இப்போ நகை கடைக்கு போகிறீங்க. சரிங்க மேடம். 40,000 மதிக்கத்தக்க நகை வாங்குறீங்க. உங்கள் கையில் 15,000 ரூபாய் தான் இருக்குது. அப்போ அந்த 15,000 கொடுத்து அட்வான்ஸ் மாதிரி கொடுத்து நகையை வாங்கிக்கிறீங்க. சரிங்க மேடம். அப்போ நகை கடையில் நீங்கள் மீதி எவ்வளவு கொடுக்கணும்? மீதம் 25,000 மேடம். சரியான பதில். வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சிகளை www.i-radiolive.com என்ற இணையதளத்தில் நேர்கள் நிகழ்ச்சிகளை எப்பொழுது வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்து கேட்டு பயன்பெறலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் அமுதா. நான் பாரபத்தியில இருந்து பேசுறேன். என்ன வேலை பார்க்குறீங்க? 100 நாள் வேலை பார்க்குறோம். படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கோம். 10 படிச்சிருக்கோம். உங்கள் வீட்டுக்காரர் படிச்சிருக்காரா? இல்ல, அவங்க படிக்கல. வீட்டில் பொறுப்புனா யார்? கணக்கு வழக்குனா நாங்க தான். கேள்விக்கு போகலாமா? கேளுங்க. 350லிருந்து 225 கழித்தால் என்ன விடை? 125. சரியான விடை. அடுத்த கேள்வி. கண்ணன் என்பவர் 2 பேனா வாங்குறார் 12 ரூபாய்க்கு. அப்போ ஒரு பேனாவின் விலை என்ன? 6 ரூபாய். சரியான விடை. அடுத்த கேள்வி. லட்சுமணன் ஒருத்தர் வந்து 3 புறாவை 600 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்போ ஒரு புறாவின் விலை என்ன இருக்கும்? 200 ரூபாய். சரியான விடை. அடுத்த கேள்வி. ராதா என்பவள் 8 பேனா வாங்குறா. 8 பேனாவை 240 ரூபாய்க்கு வாங்கினா ஒரு பேனாவின் விலை என்னவா இருக்கும்? 12 ரூபாய் மேடம். அதாவது நீங்கள் சொல்கிறது தப்பான விடை. சரியான விடை 30 ரூபா. 240 8ஆல் வகுக்கணும். வகுத்தா இந்த விடை கிடைக்கும். சரி, அடுத்த கேள்வி போகலாம்.
ஒருவர் தனது ஆட்டை 5,000 ரூபாய்க்கு வாங்கி விற்கும் போது 3,000 ரூபாய்க்கு வித்துறாரு. அப்ப லாபமா நஷ்டமா? நஷ்டம். எவ்வளவு நஷ்டம்? 2,000. சரி, அடுத்த கேள்வி போலாம். 8 பென்சிலின் விலை 186 ரூபா. அதே மாதிரி ஒரு பென்சிலின் விலை என்ன? 23 ரூபா. சரியான விடை. அடுத்த கேள்வி. கேளு. 5 பெட்டி 600 ரூபாய் எனில் ஒரு பெட்டியின் விலை என்னவா இருக்கும்? 120 ரூபா. சரியான விடை. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியினை 90.4 சியமலவாணி அலைவரிசையிலும் www.சியமலவாணி.in என்ற இணையதள முகவரியிலும் நேயர்கள் கேட்டு பயன்பெறலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. போதுமனு. படிச்சிருக்கீங்களா? 3 படிச்சிருக்கான். வீட்டுக்காரர் படிச்சிருக்காரா? இல்ல படிக்கல. பசங்க படிக்கிறாங்க. வீட்டில் எனக்கு கணக்கு வழக்கு பார்க்குறது யாரு? எங்க வீட்டுக்காரர். அப்படியா? சரி, இப்போ கேள்வி போகலாம். சொல்லுங்க. ரமேஷ் என்பவர் 8 கொய்யாப்பழத்தை 32 ரூபாய்க்கு வாங்குறாரு. சரி. அப்போ ஒரு கொய்யாப்பழத்தின் விலை எவ்வளவா இருக்கும்? 8 கொய்யாப்பழமா மேடம்? ஆமாங்க. 4 ரூபா மேடம். சரியான விடை. அடுத்த கேள்வி போகலாம். சரி. மணி பார்க்க தெரியும்ல? தெரியும். ஒரு கடிகாரத்தில் சின்ன முள் 12லும் பெரிய முள் 1லும் இருந்தால் மணி என்ன? 1 மணி மேடம். தப்பா சொல்றீங்க, கவனிச்சு கேளுங்க. ஒரு கடிகாரத்தில் சின்ன முள் 12லும் பெரிய முள் 1லும் இருந்தால் மணி என்ன? 12:05 மேடம். சரியான விடை. அடுத்த கேள்வி போலாம். சரிங்க மேடம். ஒரு லாரியில 5,500 கற்கள் ஏற்றலாம். அப்படின்னா 9 லாரியில எத்தனை கற்கள் ஏற்றலாம்? அதே மாதிரி 9 லாரியில எத்தனை கற்கள் ஏற்றலாம்? 49,500 மேடம். சரியான விடை. ஒரு சட்டை தைப்பதற்கு ஒரு நூல் முழுசும் வேணும். அப்படின்னா 16 சட்டை தைக்கணும்னா எவ்வளவு நூல் தேவைப்படும்? 16. சரியான விடை. அடுத்த கேள்வி. ஒரு குடும்பத்துல கணவர் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு. அந்த குடும்பத்துல ஒரு மாசத்துக்கு 3,000 ரூபாய் செலவாகுது எனில் செலவு எவ்வளவு ஆகும்? ஒரு வருடம் முடிந்தால் மீதம் எவ்வளவு தொகை கிடைக்கும்? ஒரு வருடத்துக்கு மேடம் 14,000. சரியான விடை. சரிங்க மேடம். சரி, அடுத்த கேள்வி போலாம். கேளுங்க மேடம். இப்போ நீங்க 100 நாள் வேலை பார்க்குறீங்க இல்லையா? ஆமாங்க மேடம். ஒரு நாள் சம்பளம் 135 ரூபா. சரிங்க மேடம். அது ஒரு வாரத்து சம்பளம் எவ்வளவு ஒரு வாரத்துக்கு? 945 மேடம். சரியான விடை. அடுத்த கேள்வி போலாம். ஒரு குழந்தைக்கு பேக் வாங்க போறீங்க. அந்த பேக்கோட விலை 500 ரூபா. அதோட தம்பிக்கும் சேர்ந்து வாங்க போறீங்க. அந்த பேக்கோட விலை 300 ரூபா. சரிங்க மேடம். அதோட சட்டையும் தேவைப்படுது. சரிங்க மேடம். சட்டை ஒன்று வாங்குறீங்க. அதோட விலை 500 ரூபா. மூணையும் சேர்த்தால் எவ்வளோ விலை? 1,300 ரூபாய்க்கு வாங்குவோம் மேடம். சரியான விடை. அடுத்த கேள்வி. ஒரு மாட்டோட விலை 60,000. சரிங்க மேடம். ஒரு ஆட்டோட விலை 10,000. ஒரு கட்டிலோட விலை 3,000. சரிங்க மேடம். எனில் மொத்த தொகை எவ்வளவு? 73,000 மேடம். சரியான விடை. வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியில் இது தொலைபேசி வழியே கணிதம். இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றோர் பாரபத்தி கிராம மக்கள். கணித கேள்விகளை எழுதியவர் பாரபத்தி திலகவதி மற்றும் கொம்பாடி மல்லிகா. இந்நிகழ்ச்சியில் சிறப்பம்சம் கணித கேள்விகளை எழுதியதும் கணித கேள்விகளை கேட்பதும் அதற்கு பதிலளிப்பதும் வானொலி மூலம் கணிதம் கற்போம் நிகழ்ச்சியின் இலக்கு நேயர்கள். சியாமலவாணி 90.4 சமுதாய வானொலியில் இதுவரை நீங்கள் கேட்டது வானொலி மூலம் கணிதம் கற்போம். இந்நிகழ்ச்சிக்கு ஊக்கம் மற்றும் ஆதரவு வழங்கியோர் தேசிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப தொடர்பு குழுமம், புதுடெல்லி.